மாறா நாங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும்படி கடைசியாக நீங்கள் ஜெபிங்க. அதுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஆமென். எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணீங்க, நல்லது. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 1 2 3 ஆளுக்கு ஒவ்வொரு வசனத்தை வாசிங்க. ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலத்திலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை ஈரோத்தா தீவிலே விட்டு வந்தேன். குற்றம் சாட்டப்படாதவன் ஒரே மனைவியுடைய புருஷனும் முன்வார்கள் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையானமாக்கிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்பாவம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அழியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெரிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் நிச்சயடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவரை கண்டனம் பண்ணவும் வல்லவருமாய் இருப்பதற்கு நான் போதிக்கப்பட்டது என்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவுமாய் இருக்க வேண்டும். ஆனால் அம்மாயிடா படியே மாற்றி வாசிக்கணுமா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. படிக்காதவங்க படிங்க, டக்குன்னு படிங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அவ்வளோதானா? நீங்களாம் வாசிக்க மாட்டீங்களாமா? கண்டு தெரியலையா? சீக்கிரம் 2 3 வசனம் தான், டக்குனு வாசிங்க. அதான் வரல, வாசிக்க வரல. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கழித்துவாள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை வசனத்துல நிறைய வார்த்தை இருக்கிறது. ஆனா இந்த அதிகாரத்துல ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நாங்கள் உண்மையா ஆண்டவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்யணும்னு எங்களுக்காக தயவு செய்து நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே எல்லா ஜெபங்களையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உட்காருங்க. நம்ம இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிஷப் ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். நம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்படி கூடி ஆராதிப்பதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதும் அவர் நமக்கு வைத்த பாக்கியம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், இந்த வருஷம் ஐயாவை வாழ்த்தும்படி 2 பிரசங்கம். ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான பாக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஒரு வேத வசனத்தை நாம் கவனிப்போம். எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 26:19. உபாகமம் 26:19 வசனத்தை நாம் கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று தான் சொன்னபடியே போதும். அல்லேலூயா. பரிசுத்த ஜனமாயிருப்பாய். ஆமென். இப்போ இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இதில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில் கொடுக்கிறார்? மீண்டுமா இந்த வார்த்தை ஐயாவுக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளிலும் பார்க்கிலும், எல்லா ஜாதிகளை விட அவர்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது என்னன்னு சொன்னா, மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வேன், புகழ்ச்சியில சிறந்திருக்கும்படி செய்வேன், கீர்த்தியில சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஒரு புகழை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வாழ்த்துதலை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். எதுல எல்லாம் சிறந்திருப்பாங்க? புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில. அல்லேலூயா. இயேசுவை புகழ்ந்தார்களா? புகழ்ந்தார்கள். எப்படி புகழ்ந்தார்கள்? எப்படி புகழ்ந்தார்கள்? உன்னதத்தில் இருந்து வருகிற ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஓசனா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? புகழ்ந்தார்கள். இயேசுவை அடுத்து என்ன பண்ணாங்க? கீர்த்தி, அவருடைய கீர்த்தியை பைபிளில் நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஒரு நோயாளிகளை குணமாக்குகிறார், இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், ஊனமுற்றவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். அவர் கீர்த்தி தேசம் முழுவதும் என்ன செஞ்சிட்டான்? பரவிட்டு. கீர்த்தி பரவிட்டுன்னு மட்டும் 7 வார்த்தைகள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி பரவிட்டு. அது அவருடைய ஊழியக்காரர், அவருடைய ஸ்தானாதிபதி. இந்த கூடுவாஞ்சேரிக்கு இந்த இடத்துல கர்த்தர் அவர்களை தன்னுடைய இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். தனக்கு பதிலாக இங்கே வைத்திருக்கிறார். இயேசு இந்த இடத்துல இருக்கணும், ஆனா அவர் இல்லை. அவருக்கு பதிலாக பேராய டாக்டர் டேவிட் பாண்டியனை இந்த இடத்துல செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே தேவ ஆசீர்வாதம் இயேசுவுக்கு என்னெல்லாம் வந்துச்சோ, என்ன வந்துச்சு? புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. அல்லேலூயா. மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வேன், மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வேன். அந்த சிறந்திருக்கும்படி செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, அதுல எதுல சிறந்திருக்கும்படி செய்வார்? கீழே அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, எப்படி சிறந்திருப்பாய்? வாசிங்க. சொன்னபடியே எனக்கு எப்படி இருப்பா? பரிசுத்தத்துல பரிசுத்த ஜனமா இருக்கும்படிக்கு சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். ஜனங்கள்ல பரிசுத்த ஜனமா இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்வாராம்? சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். அவர் சொல்ற ஹெட்லைன் வச்சுக்காங்க, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எதுலாம்? 3 காரியம்: புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. அதுல இன்னும் ஆழமா போகும்போது என்ன சொல்றார்? பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படிக்கு சிறந்திருக்கும்படி செய்வேன். பரலோகம் போனா அசுத்தமா இருந்தா போயிடலாமா? போக முடியாது.
பரலோகம் போகணும்னா என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். நடக்கையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஜனமா இருக்கணும். பாருங்க, இதுல சொல்றாரு, உனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கும்படிக்கு உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த பரிசுத்தத்துல ஒரு 4 வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிட போறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, 26:19 பரிசுத்த ஜனமா இருக்கும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இருப்பாய் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். விபாகம் 28:9. விபாகம் 28ஆம் அதிகாரத்துல கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையின்படியே உன்னை தமக்கு என்ன ஜனமாக? பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவருடைய வாழ்நாள் முழுவதும், அவருடைய சந்ததி முழுவதும், அவருடைய ஜீவிய காலம் முழுவதும் அவருக்கு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? நிலைப்படுத்துவார். ஸ்ட்ராங்கா காங்கிரட் போட்டு தேவன் இந்த ஊழியத்துல இன்னும் மகிமையா மேல 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 ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யறதுக்கு அவர் ஆண்டவர் அப்படி செய்ய போறாரு. அதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசி 10வது வசனம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று பூமியின் எல்லா ஜனங்களும் சொல்லுவார்கள். உனக்கு பயப்படுவாங்க. இந்த இடத்துல இந்த ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசனை, தேவனுடைய மனுஷனை கண்டு எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்களாம்? பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னா ஆண்டவர் பரிசுத்தத்துல நிலைப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தத்துல உயர்த்தி இருக்கிறார், பரிசுத்தத்துல மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கீர்த்தி இடத்துல அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஆண்டவர் உண்டு பண்ணி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் இன்றைக்கு இந்த வாழ்த்துதலை சொல்லும்படியாக என்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆமா, அல்லேலூயா. ஆமா, காலையில கூட வரணுங்கிற ஐடியா இல்லை, நேற்று கூட இல்லை, நேற்று நைட்டு கூட இல்லை. ஆனா ஒரு 10 மணி இருக்கும், ஆண்டவர் போகணும்னு உயர்த்தி என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. 10:30க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த பிஷப் ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஐயா, அவர்கிட்ட எடுத்த உடனே சொன்னேன், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம அங்கே போறோம், நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்க, நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதை சொல்லும்படியாக? இந்த வாக்கியத்தை சொல்லும்படியாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முடிஞ்சிட்டாது. முடிஞ்சு. நம்ம 7 உபாகமம் 7:6. உபாகமம் 7ஆம் அதிகாரம். பரிசுத்த ஜனம். பூச்சக்கரம். பூச்சக்கரம்னா என்னது? உலோகம். அந்த உருண்டை இருக்குல்ல, முழு உருண்டை, 7 கண்டங்கள், முழு உலகம், தண்ணீரும் அந்த என்னது நிலமும் சேர்ந்துதான் பூச்சக்கரம். ஆமென். இதில் உள்ள எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தம்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ எனக்கு சொந்தம். ஆமென். ஐயாவை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? சொந்தம். உங்களையும் நீ அப்படிதான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். சொந்தம். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் இப்ப என்னவா இருக்கிறோம்? சொந்தமா இருக்கிறோம். ஆமென். ஆமா, நீங்க வேற நான் வேற, நம்ம பிரிச்சு எல்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சொந்தம். ஒரே குடும்பம், ஒரே ரத்தம், ஒரே தேவனுடைய பரலோக மகிமையினால இணைக்கப்பட்ட சொந்தத்தை உடைய பரிசுத்த ஐக்கியத்துல, பரிசுத்த மேன்மையில நம்ம சொந்தமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்க, சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் ஒன்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்மளை சொந்தன்னு சொல்றாருங்க. உங்களை சொந்தன்னு சொல்றாரு. ஐயாவை சொந்தன்னு சொல்றாரு. பூச்சக்கரத்துல நீங்க எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். யாருன்னு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொந்தம். என் ரத்தத்தின் ரத்தம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொந்தம். எப்படிப்பட்ட சொந்தம்? பரிசுத்த சொந்தம். ஆமென். எல்லா ஜாதிகளிலும் பரிசுத்த சொந்தம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ஜனங்களிலோ ஆ, நீங்கள் திரட்சியான ஜனம் என்று திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து அன்பு வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை பெரிய கூட்டம் நினைச்சிட்டு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்கள் சகல ஜனங்களிலோ ஆ, கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்சமா இருந்தீர்கள். முன்னாடி பார்க்கும்போது நீங்க கொஞ்சமா இருந்தீர்கள், சிறிதளவு இருந்தீர்கள், சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்தீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களும் இந்த ஆணைகளை காக்க வேண்டும். காக்க வேண்டும். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அவருடைய அன்புனால நம்ம எப்படி இருக்கிறோம்? சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அன்புனால கொஞ்சமா இருந்த நம்மை தேவன் மேல 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 உயர்த்தி அவர் மேல 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 ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அப்படி அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். மேலே மேலே தெரியல, பாட்டு பாடுவோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவார். மேலே 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 ஆசீர்வதிப்பார், உயர்த்திடுவார். மேலே மேலே கற்றுக்கணும். மேலே மேலே ஆசீர்வதிப்பார், உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேல் உயர்த்திடுவார். சொல்லுங்க. கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேல் உயர்த்திடுவார். மேலே 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 ஆசீர்வதிப்பார், உயர்த்திடுவார். மேலே 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 ஆசீர்வதிப்பார், உயர்த்திடுவார். கொடிகளாக ஆசீர்வதிப்பார், கொட கொடியாய் உயர்த்திடுவார். கொடிகளாக ஆசீர்வதிப்பார், கொட கொடியாய் உயர்த்திடுவார். இடங்கொள்ள வண்ணம் ஆசீர்வதிப்பார், எண்ணிலடங்க வண்ணம் உயர்த்திடுவார். இடங்கொள்ள வண்ணம் ஆசீர்வதிப்பார், எண்ணிலடங்க வண்ணம் உயர்த்திடுவார். ஓ, கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவார். சொல்லுங்க. மேன்மேலும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மேல் உயர்த்திடுவார்.
செய்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அந்தகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த இயேசுவினுடைய புண்ணியங்களை, அவருடைய நற்செயல்களை, அவருடைய மேன்மைகளை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்னுடைய சந்ததின்னு சொல்ல முதல்ல சொன்னார், உங்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஜனம் சொன்னார். 2வது சொன்னாரு என்னுடைய சொந்தம்னு சொன்னார். முன்னாடி 3வது என்ன சொல்றாரு? சந்ததி அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சந்ததி, சந்ததி வாழையடி வாழையா நீங்க தான் என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நீங்க அறிவிக்கணும், உங்க பிள்ளைகள் அறிவிக்கணும், பிள்ளைகளின் பிள்ளைகள் அறிவிக்கணும், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை அறிவிக்கணும், பிள்ளைகள் பூட்டான் எல்லா மக்களும் சந்ததி எல்லாரும் நீங்க அறிவிக்கணும். அவருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவை சொல்லும்படி, இயேசுவை அறிவிக்கும்படி, இயேசுவின் நற்காரியங்களை எல்லாருக்கும் பறைசாற்றும்படி தேவன் நம்மை சந்ததியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யாத்திராகம் 19:6 வாசித்து நாம் முடித்து விட போகிறோம். யாத்திராகம் 19:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள்? ஆசாரிய ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாய் இந்த பூமியில நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவீர்கள். அல்லேலூயா. என்ன ராஜ்யம்? ஆசாரிய ராஜ்யம். ஆமென். ஆமா. ராஜ்யம் சொன்னா என்னதுங்க? ராஜ்யம் சொன்னா என்னது? அரசு. இப்ப என்ன அரசு இருக்கு? டிஎம்கே அரசு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன அரசு இருந்துச்சு? ஏடிஎம்கே அரசு இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமா. இந்தியாவில் இப்ப என்ன அரசு இருக்கு? பிஜேபி அரசு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன அரசு இருந்துச்சு? அந்த பிஜேபி அரசுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்ற? அந்த அரசு அல்ல, அந்த ராஜ்யம் அல்ல, ஆசாரிய ராஜ்யமா இருக்கும்படிக்கு உன்னை நான் எப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறேன்? ஆமா. அந்த ஜாதி இந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. ஒரு புது ஜாதியை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமா. இந்த பூமிக்கு அது ஒவ்வாதது. பரலோகத்துக்குரிய ஜாதி பரிசுத்த ஜாதி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நம்மை பார்த்து ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி என்று போதும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சொல்லு. ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க என் சந்ததி, என்னுடைய சொந்தம். வேற என்ன சொல்றாரு? என்னுடைய பரிசுத்த ஜனம், இதுல என்னுடைய பரிசுத்த ஜாதி, என்னுடைய பரிசுத்த ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை நம்ம கட்டணும். எப்படி கட்டுறது? இந்த ராஜ்யத்தை எப்படி கட்டுறது? ஓட்டு போட்டு எல்லாருக்கும் அறிவிச்சு அப்படியா? இல்லை. அவங்க ஓட்டு கேட்க வர்ற மாதிரி நம்ம சுவிசேஷம் சொல்ல போகணும். அவங்க ஆட்களை சேர்க்க மாதிரி நம்ம ஆண்டவருடைய சபைக்கு என்ன செய்யணும்? ஆட்களை சேர்க்கணும். இப்படி ஒரு கூட்டம் கூடி அது பரிசுத்த சாதியா நிலைப்படுத்தப்பட்டு அப்படி ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெருவை பிடிச்சிக்காங்க. அந்த தெருவில் நீங்கள் ராஜ்யம் பண்ணுங்க. ஒரு ஜெப கூட்டம் போடுங்க. ஆமென். ஒரு 10 பேர் 5 பேர் குறைஞ்சது எத்தனை பேர் ஜெபிக்கலாம்? குறைஞ்சது பைபிள் முறைப்படி எத்தனை பேர் ஜெபிக்கலாம்? 3 பேர். அப்படிதானே? 3 பேர். இயேசுவின் காலத்தில் 3 பேர் இருந்தாங்களா? யாரும் சொல்லுங்க. பேதுரு, யாக்கோப்பு. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யோவான், பேதுரு, யாக்கோப்பு 3 பேர் ஜெபிச்சாங்கல்ல. பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி 3 பேர் சொல்லுங்க. 4 பேர் சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேல், நேகோ, தானியேல் 4 பேர் இருக்காங்கல்ல. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் சேர்ந்துட்டார். இயேசு மாம்ச சரீரத்தில் வந்ததுனால இந்த 4 பேர் மலையில் என்ன செஞ்சாங்க? அப்போ நீங்கள் ஒரு தெருவில் ஒரு 3 பேர் 4 பேர் ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுவை, இந்த ராஜ்யத்தை, ஆசாரிய ராஜ்யத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
ஒரு வருஷம் முழுசும் நடத்தி இந்த வருஷம் முழுசும் நடத்திட்டேன். அன்றைக்கு கடைசி நேரத்தில் அது என்ன டேட்டில் தொடங்குனீங்களோ அதே டேட்டில் ஒரு சிறப்பு கூட்டாங்க வச்சேன். ஆமென். சொல்கிற ராஜ்யத்தின் மகிமை உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அவங்களாம் அவங்க கூட்டம் போடுறாங்க ஒவ்வொரு தெருவுலையும். அதே மாதிரி நம்ம தான் யாரு? ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள். நம்ம இந்த ராஜ்யத்தை என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும். ஆமென். இதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல இந்த ராஜ்யத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த ராஜ்யம் இன்னும் பெரிதான அளவிலே வரும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இதில் 3 மாடி கட்டப்படப்படும். இதில் 3000 பேர் ஆராதிப்பாங்க. இந்த இடம் காணாதுன்னு வேற ஒரு இடத்த நம்ம வாங்க போகிறோம். அது 1 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அங்கே பார்க்கிங்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய 1000 பேர் ஆராதிக்கிற மாதிரி ஒரு சபை ஆண்டவர் கட்ட போகிறாரு. இதெல்லாம் தரிசனம், அவருடைய ராஜ்யம் அமைக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? இது இப்போ காலை ஊனிட்டோம். இப்போ இதில் எத்தனை பேர் ஆராதிக்க போகிறாங்களாம்? 3000 பேர். ஆமென். எத்தனை மாடி? 3 மாடியில் 3000 பேர். 7 ஆராதனை நடக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. பெரிய லெவலில் கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடம் காணான்னு சொல்லி 1 ஏக்கருக்கு மேலே ஒரு பெரிய இடத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த பார்க்கிங் கீரிங் எல்லாம் வச்சு ஆண்டவருடைய ராஜ்யம், ஆசாரிய ராஜ்யம் உண்டாக்கப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? உயர்த்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஐயாவை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் மனதார வாழ்த்தி அவர் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுக்க தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அது ரொம்ப எனக்கு என்னவா இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இந்த வாழ்த்துக்களை ஒரு பாடலாக சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து பாடுங்க. தேவ ஊழிய ஜெபகீயம் வாழ்த்துகிறது தேவி தையாவை. தேவ ஊழிய ஜெபகீயம் வாழ்த்துகிறது ஈசப்பையாவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர்ப்பரித்து ராகமாயிரும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர்ப்பரித்து ராகமாயிரும். பாலாலெல்லாம் அப்படி பாலாலெல்லாம் இசை இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அறவேண்டிய மேன்மைகள் கிடைத்திடணும், கிடைத்திடணும். சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் கிடைத்திடணும், கிடைத்திடணும். வரவேண்டிய மேன்மையெல்லாம் கிடைத்திடணும், கிடைத்திடணும். தேவ ஊழிய ஜெபகீயம் வாழ்த்துகிறது பாண்டியனையாவை. தேவ ஊழிய ஜெபகீயம் வாழ்த்துகிறது இசபையாவை. Happy birthday, happy birthday, many many returns of the day. Happy birthday, சொல்லுங்க. Happy birthday, many many returns of the day. தேவ ஊழிய ஜெபகீயம் கைதட்டி பாடுவோம். இசபையாவை. தேவ ஊழிய ஜெபகீயம் வாழ்த்துகிறது இசபையாவை. அருளத்தை நன்மையுடனே தொடங்கிடணும், தொடங்கிடணும். இவ்வாண்டிலே பாக்கியமெல்லாம் கிடைத்திடணும், கிடைத்திடணும். சொல்லுங்க. அருளத்தை நன்மையுடனே தொடங்கிடணும், தொடங்கிடணும்.
வாழ்த்துகிறது இசபையாவை தேவ ஊழியர் ஜெபகீதம் வாழ்த்துகிறது அஞ்சலையாவை. ஹல்லேலூயா. படித்த ஆசீர்வாதத்தின்படி அவருக்கு என்ன செய்யணும்? எல்லா ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? பலிக்கணும். ஆமென். கடைசியாக 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்புமாக அவர் இருக்க வேண்டும். போகும் இடமெல்லாம் புகழும் புகழ்ச்சியுமாக அவர் இருக்க வேண்டும். வந்த இடமெல்லாம் வரவும் வருமானமுமாக அவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழும் இடமெல்லாம் வளர்ச்சியும் வளமாக அவர் இருக்க வேண்டும். ஆமென். ஜெயிக்கும் இடமெல்லாம் வெற்றியும் ஜெயமுமாக அவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுதந்திரிக்கும் இடமெல்லாம் சௌக்கியமும் சுகமுமாக அவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பணி செய்யும் இடமெல்லாம் பரிபூரணமும் பரிசுத்தமுமாக அவர் இருக்க வேண்டும் என்று இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக தொடர்ந்து நான் செபிப்பேன். நீங்களும் செபியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை தேவன் மக்கள் மூலமாக நாங்கள் கொடுத்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிறந்த நாள் ஜெபத்துக்கு வந்து அவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி. எனக்காக ஜெபித்து அவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஆமென். கோகுலில் தான் ஒரு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். சக்தி ஜெபம். ஆமென். கர்த்தருடைய செய்கிறதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். ரோகித் ஜெபம். ஆமென். எல்லாமே சரி, எல்லாரும் எழுப்பிடுங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய ஸ்தோத்திரம் பேராய அவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை எடுக்க போகிறோம். இவன் சொன்னபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல குடும்பத்தை எவ்வளோ படிக்கலைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக எல்லாரும் சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேராயர் டாக்டர் டேவிட் பாலினை அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
கலாரிட்டாமாவுக்காக கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எஸ்தருக்காக சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். ஜபராவுக்காக கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எல்லாரும் உங்கள் கரங்களை நீட்டி ஐயாவை தேவன் இந்த பிறந்த நாள் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் உம்முடைய தாசனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபதர கதுல பகதர கதுல பகதியா ரிகதன மகதுர பகதியா ரபோ கதர கதுல பகதியா. நீர் சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய மகனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் பலிக்கட்டும் ஆண்டவரே. மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வீராக, புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி செய்வீராக. ஓ ரபதரகது உலபகது கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி செய்வீராக. பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த சந்ததியாக, பரிசுத்த ஆசாரிய ராஜரீக கூட்டமாக ஓ ரகதலகது உலபகதியா சிறந்திருக்கும்படி செய்வீராக. கோடா கோடியாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. கோடா கோடியாய் ஆத்துமாக்கள் பெருகுவதாக. பலங்கள் கிருபைகள் கனிகள் கோடா கோடியாய் பெருகுவதாக. உடைய மகனை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம், நல்ல பலன் கர்த்தர் தொடர்ந்து கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேக குருசேடுகள், பெரிய பெரிய நற்செய்தி கூட்டங்கள் நடத்தத்தக்கதாக உடைய அபிஷேகம் அவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணமே, சென்னை பட்டணமே திரும்பி பார்க்கத்தக்கதாக தேவ வல்லமை உடைய மகனை நிரப்புவதாக. பரலோக ஆசீர்வாதங்கள், வாக்கியங்கள் உடைய மகனை நிரப்புவதாக. தேவன் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. மனைவி பிள்ளைகளை நிரப்புங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் பலனும் பாதுகாப்பும் கர்த்தர் தந்து நடத்துவீராக. இந்த வருஷத்தை இன்னும் நன்மையினால நிரப்பி நடத்துங்க, பெருக செய்யுங்க. நாங்கள் சபையாராய் சிறியோரும் பெரியோரும் நாங்கள் மனதார ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம், உடைய தாசனை ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுடைய பரலோக ஆசீர்வாதங்கள், பூலோக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவருடைய சிரசில், குடும்பத்தில், வீட்டில், ஊழியத்தில் தங்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம், நம்முடைய இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஐயா இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Daddy. Happy birthday to you. Many happy returns of the day. 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 Glory to Jesus, praise the Lord. 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 நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல பிறந்த நாள் ஆண்டவரே சிறப்பு கூடுகைக்கு
நீர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான உடைய தாசனை குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னபடி சிறந்திருக்கும்படி செய்வீராக. வந்த மக்களையும் சிறந்திருக்கும்படி செய்வீராக. வாழ்த்தும்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் விரும்புகிற எல்லா பாக்கியமும் மேன்மையும் சுகமும் பலனும் சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைக்க அருள் செய்தீர்களும். அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வருமானங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து மகிமையாய் நடத்துவீராக. இதற்கு கொடுத்த உதவிய ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் சபையார் யாவரோடும் விசேஷமாக பேராய டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களோடும் குடும்பத்தோடு என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே. மீண்டுமாய் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் நன்றி. இருந்த எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு போங்க, யாரும் போயிடாதீங்க, எல்லாரும் இருங்க. எல்லாருக்கும் ஜெபித்த உங்களுக்கு கேக்கு வாங்கி வந்த யாவருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.